ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் சகி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் சில பல காரணங்கள்னால வீடியோ எதுவும் சரியாக போட முடியல. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் எப்போவுமே ரெகுலராக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோயினியை பார்க்கறதுக்காக ஹீரோ அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டு இருப்பான். ஹீரோயினியோ தெரியாமல் அழுக்கு தண்ணியை மேலே ஊற்றிடுவான். ஐயோ, இவனா நல்ல நாளே ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சாலே தூக்கி ஜெயிலில் போடுவான். இப்போ இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியோ பயந்துட்டு ஓடுறா. ஹீரோவோ நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். அந்த கேப்ல ஒரு பொண்ணு ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வில்லம்பு எடுப்பா பாருங்க. ஹீரோயினியும் அதை போய் தடுக்கிறா. உடனே ஹீரோவோ ஹீரோயினி அப்படியே திருப்பி விட்டுறான். இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஹீரோ ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான். கதவும் சாத்திக்கிறான். அந்த பொண்ணு அப்பவும் விடாமல் இவங்கள தொடர்ந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஹீரோயினியோ என்னது இவ எங்கே போனாலும் விடவே மாட்டேங்கிறாளே, எப்படி இவளுக்கெல்லாம் கரெக்டாக குறிப்பாத்து அடிக்கிறா அப்படின்ற மாதிரி இந்த சைடு ஹீரோயினி இந்த பக்கம் புலம்பிட்டு இருக்கா. ஹீரோவோ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி இவன் அப்படியே பக்கத்தில் வரான். ஹீரோயினியோ சும்மாவே இல்லாமல் என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கத்துறா. அரண்மனையில் இருந்த எல்லாரும் வெளியில் வந்துடுறாங்க. ராஜாவுக்கு தான் ஏதோ பிரச்சனையாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து பிடிச்சிடுறாங்க. இப்போ எல்லாரும் வெளியில் வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு ராஜா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சுற்றி இருக்கவங்க எல்லாரும் வந்து கேட்குறாங்க. இவனோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பொண்ணு யாரு என்னன்றதை கண்டுபிடிங்க, எதுக்காக என்னை கொல்ல வந்திருக்கான்றதை சேர்த்து கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அந்த புறத்தை பார்த்துக்குவால அந்த பொண்ணு வந்து நிற்கிறா. கையில் அந்த மருந்து பெட்டியும் இருக்கு. ஹீரோவோ உள்ளே போயிட்டு ஹீரோயினியை கூப்பிடுறான். ஹீரோயினி என்ன பண்ணிடுவா, இவ கையில் இருக்க அந்த மருந்து பெட்டியை வாங்கிட்டு அப்படியே நக்கலாக காலை அப்படியே கதவுல வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணுறா. ஹீரோவுக்கு அப்படியே மருந்து போட்டுவிட்டு ஹீரோயினியும் பரவாயில்லையே, இவன் உடம்பு நல்லா ஃபிட்டாக தான் வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி இவன் அப்படியே இவளை பார்த்துக்கிட்டே இருக்கான். இவளும் மருந்து போட்டு ஒரு சாக்கில் ரெண்டு பேரும் அப்படியே மாற்றி மாற்றி ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போது ஹீரோ சொல்கிறான், நான் உனக்கு ஒரு பரிசு வச்சுருக்கேன், அது என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். உடனே ஹீரோயினியோ என்ன அப்படின்ற மாதிரி ஆசையை கேட்குறா. அதுவா, யாருக்குமே தராத ஒரு சலுகை உனக்கு இப்போ தரப்போகிறேன், நீ என்னோட ரூமை எப்போ வேணால் வந்து சுத்தம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். ஹீரோயினியோ என்னது, நான் ரூமை சுத்தம் பண்ணணுமா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவா பாருங்க. இவன் கையை பிடிச்சி இழுக்கிறான். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஃபோர்ஸ் கொடுத்து நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயினியும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவா பாருங்க. அப்படியே ஹீரோ அப்படியே பக்கத்தில் வந்து அப்படியே கிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு போவான் பாருங்க. ஹீரோயினி தான் எப்போவுமே இடுப்பில் ஒரு ஷாக் கொடுக்குற மிஷின் வச்சுருப்பாள்ல, அது ஹீரோ மேலே பட்ட உடனே ஹீரோ அப்படியே கீழே விழுந்துடுறான். தடவை அதுவும் ஆம்பளை பையன் என் மேலே கிஸ் பண்ணலான்னு வரான், இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயினி ஃபீல் பண்ணுறான். இந்த பக்கம் மாமாவோ ஹீரோயினி போன ஒரு சோகத்திலேயே அரண்மனையில் அப்படியே ஒரு மாதிரி திரியிறாரு. அப்போது விலங்குகள் கூடலாம் ஒரு பையன் பேசுவான்ல, அவன் வந்து மாமா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். என்ன நீ ஒரு மாதிரியாகவே இருக்க, இப்போ தான் புரியுது உனக்கு பொண்ணுங்க மேலே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றது. ஹீரோயினி நீ அந்தளவு மிஸ் பண்ணுறியா என்ன? சரி, இதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லவா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். உடனே மாமாவோ என்ன ஐடியா அப்படின்ற மாதிரி அவரும் தெரியாத மாதிரியே கேட்குறாரு. இல்லை, இந்த கவலையிலேருந்து நீ மீண்டு வரணும் அப்படின்னா நம்ம அந்தப்புறத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். மாமாவும் என்ன அந்தப்புறமா, அந்தப்புறத்தில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி இவரும் கேட்குறாரு. என்ன தெரியாத மாதிரியே கேட்குற, அங்கே பெண்கள் எல்லாம் இருப்பாங்க, அங்கே ஒன்று சந்தோஷப்படுத்துவாங்கல்ல அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். உடனே மாமாவுக்கு வரும் பாருங்க கோவம். டே, என்னை பார்த்தா எப்படிரா உனக்கு தெரியுது, என்னோட லவ் எவ்வளோ உண்மையானது, நீ என்னடானா என்னை கொச்சப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இருப்பாங்கல்ல, அவங்க கூட வேலை செய்கிற வேலையாட்கள் வந்து ஒரு பொண்ணு. ஹீரோ எப்போ பாரு ஹீரோயினி பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் இப்படியே தூங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹீரோ உங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி இவ வந்து எச்சா ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு விடுறா. இவளுக்கோ ஹீரோவை சுத்தமாக பிடிக்காதுல்ல, இது எப்படி மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுன்னு தெரியாது. சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போகிறா. ஹீரோயினியை பார்த்த உடனே இந்த பொண்ணு அப்படியே ஒளிஞ்சிக்குது. ஐயோ, அந்த வேலைக்கார பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, வரும்போது எவ்வளோ வெறப்பாக வந்தாங்க, இந்த பொண்ணை பார்த்தோன்னே எதுக்கு பயந்து ஓடுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அப்படியே பார்த்து முழிச்சிட்டு இருக்கு. ஹீரோயினியை விடுற மாதிரியே இல்லை, துரத்திட்டே போகிறா பின்னாடியே. ஹீரோயினி கேட்குறா, சரி சொல்லு, அன்னைக்கே ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், ஆமாம் மாமா குளிக்கும்போது எதுக்காக நீ அந்த மாதிரி எட்டி பார்த்த அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. உடனே அவளோ இல்லை சும்மா தான் அப்படின்ற மாதிரி இவ இந்த சைடு ஏதோ உழப்பிட்டு இருக்கா. ஹீரோயினியும் உனக்கு கல்யாணம் பண்ணி பேசி முடிவு பண்ணியிருக்கிறது ஹீரோவை தானே, அப்போ ஹீரோவை உனக்கு பிடிக்கலையா, இல்லை ஹீரோ மேலே ஏதோ குறை இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி எப்படி போட்டு வாங்குறா. உடனே அந்த பொண்ணும் சீச்சி, ஹீரோவெல்லாம் அந்த மாதிரி கிடையாது, எந்த ஒரு பொண்ணையும் ஏறெடுத்து பார்த்ததே கிடையாது, எனக்கு என்னமோ ஹீரோவை ஆரம்பத்துலேருந்து சுத்தமாக பிடிக்கல, மாமா மேலே தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது,
அதை எப்படி மற்றவங்க கிட்ட நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே ஹீரோயினியும் எனக்கு இது போதுமே, என்னோட ரூட்டு கிளியரு. ஹீரோயினியும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே இல்லை, இப்போ நம்ம 2 பேரும் ஒன்றாயிட்டோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்குறா. அவளும் ஆமாம், ஆல்ரெடி நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிடுறா. இந்த பக்கம் இவங்களோட நட்பு அப்படியே தொடர ஆரம்பிக்குது. இவங்க 2 பேரும் இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் வந்துடுறான். உடனே அந்த பொண்ணும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த பக்கம் கிளம்பிடுறா. ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயினியும் அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறா. ஹீரோ எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்ருக்கா. உடனே ஹீரோவும் என்ன லூசு மாதிரி சிரிச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. ஹீரோயினியும் ரூமில் உட்காந்து எதையோ யோசிச்சுட்ருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாள்ல அந்த பொண்ணு வந்து நிற்கிறா. சத்தம் மட்டும் கேட்குது. உடனே ஹீரோயினியை சுற்றி முற்றியும் பார்க்குறா. ஆளை காணோம். பார்த்தா ஹீரோயினி பக்கத்துலேயே இருக்கா. என்ன நீ, நான் உனக்கு மட்டும், அதாவது உன் பக்கத்தில் வந்தால் மட்டும் என் பவர் வேலையே செய்ய மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்குறா. உடனே ஹீரோயினியும் அதுதான் எனக்கும் தெரியல, சரி அதெல்லாம் விடு, மாமாவை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படி கேட்குறா. உடனே அவளும் எனக்கும் தெரியல, சரி அதை விடு, நம்ம எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வெளியில் போகலாமா அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. உடனே ஹீரோயினியும் சரி போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. இந்த பக்கம் ஆல்ரெடி ஹீரோவோட தம்பி ஹீரோவை கூட்டிட்டு காட்டுக்குள்ளே வந்துட்டு இருப்பான். ஹீரோவோட தம்பிக்கு ஹீரோயினியை ரொம்ப பிடிக்கும். ஹீரோவையும் ஹீரோயினியும் எப்படியாவது சேர்த்து வைக்கணுன்றதுக்காக ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணும் 2 பேரும் சேர்ந்து பிளானை போட்டிருப்பாங்க. நான் ஹீரோயினியை இந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீ ஹீரோவை கூட்டிகிட்டு வந்துரு, இவங்கள ரொம்ப நெருக்கமாக நம்ம இருக்க விடுறோமோ அப்போ தான் இவங்க சேருவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் இந்த பக்கம் பிளானை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவோட தம்பியோ அண்ணா அங்கே பாரு ஏதோ ஒரு குழி இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி எட்டி பார்க்க சொல்கிறான். உடனே இவனும் அப்படியே எட்டி பார்க்குறான். பாருங்க தம்பி பிடிச்சி தள்ளி விட்டுறான். டே என்னடா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி ஹீரோ இந்த சைடு கத்துறான். அண்ணா தெரியாம பண்ணிட்டேன், இருங்க யாராவது உதவிக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிடுறான். இந்த பக்கம் ஹீரோயினியும் அந்த பொண்ணும் அப்படியே வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்றா, நீ குழிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோ, இது ஒரு கேம் மாதிரி நம்ம விளையாடலாம் கண்ணாமூச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவ குழிக்குள்ள ஹீரோயினியை இறங்க சொல்றா. இவளும் எதுவுமே தெரியாம ஏணி போட்டு இறங்கிட்டு இருக்கா. ஹீரோவோ அப்பா நம்மளை காப்பாற்ற யாரோ வந்துட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். பார்த்தா அது ஹீரோயினி. ஹீரோவோ என்ன இங்கே என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறா. என்னது நீயா, நீ இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேனே அப்படின்ற மாதிரி ஹீரோயினி இந்த பக்கம் கடுப்பாகிறா. அந்த கேப்பில் மேலே இருந்த அந்த ஏணியை எடுத்துடுறாங்க. ஹீரோவோ சரி சரி எப்படியாவது இவளை கரெக்ட் பண்ணியே ஆகணுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். புக்கில் ஏதோ படிச்சிருப்பான் போல, பொண்ணுங்களை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஹீரோயினி அப்படியே பிடிச்சி செவுத்தோரமாக பிடிச்சி தள்ளி அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி இவன் இந்த பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். உடனே ஹீரோயினியும் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இழுத்து இவ பக்கத்தில் வரா. என்னது இது, இவ நான் பண்ண வேண்டியதெல்லாம் இவ பண்ணிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இவன் யோசிக்கிறான். நைட் ஆயிடுது. ஹீரோவும் அப்படியே படுத்துறான். ஹீரோயினியும் அவன் பக்கத்தில் போய் அப்படியே படுத்துட்டு இருக்கான். தூங்கிட்டே இருக்கும்போது ஹீரோயினி மேலே அப்படியே கையை போடுறான். நீ எங்கேருந்து வந்த, எப்படி இருக்க, நீ யாருன்றதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி லவ் ப்ரப்போஸ் பண்ணிடுறான். உடனே ஹீரோயினியும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி 2 பேரும் அப்படியே பக்கத்தில் வராங்க. ஹீரோயினியும் முந்திட்டு அப்படியே கிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே வாய் அப்படியே வைக்கிறா. உடனே ஹீரோ என்ன கனவு காண்டிட்டு இருக்கியா, விடிஞ்சிருச்சு எந்திரி அப்படின்ற மாதிரி இவன் இந்த பக்கம் கத்துறான். உடனே ஹீரோயினியும் கனவுல கூட என்னை கிஸ் பண்ண விட மாட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அந்த பக்கம் ஏதோ சத்தம் கேட்குது மேலே இருந்து. ஹீரோயினியும் பாட்டி என்ன உங்களுக்கு தெரியுதா, நான் தான் உங்களை அன்றைக்கி காப்பாற்றினேன்ல அப்படின்ற மாதிரி இவன் இந்த பக்கம் கத்துறா. உடனே ஹீரோவும் நிறுத்து, இவங்க அகதிங்க, அப்படி இருக்கும்போது நம்மளை எப்படி காப்பாற்றுவாங்க, காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, இவங்க கிட்ட மட்டும் நம்ம மாட்டணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஹீரோ எவ்வளவோ சொல்கிறான். ஹீரோயினியும் என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் அவங்க கிடையாது, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினியும் சொல்கிறா. அந்த பாட்டியும் இதெல்லாம் நமக்கு தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. உடனே ஹீரோவோ இதுக்கு தான் நான் சொன்னேன் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு, சொன்னால் கேட்குறியா அப்படின்ற மாதிரி ஹீரோ இந்த பக்கம் கோவப்படுறான். பாட்டி கூட இருந்த ஒரு குட்டி பொண்ணும் பாட்டி அவங்க பாவம் பாட்டி, அவங்களுக்காக இல்லாட்டியும் எனக்காகவாது கண்டிப்பாக அவங்கள நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பொண்ணு சொல்லுது. உடனே அந்த பாட்டியும் மனசு கேட்காம ஒரு ஏணி எடுத்து போடுறாங்க. ஹீரோயினியும் மேலே வந்துடுறா. நாட்டை விட்டு ரொம்ப தூரம் அப்படின்றனால இவங்க 2 பேரும் அந்த பாட்டி கூடயே போகிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.